இட்ஸ் சாட்டர்டே நைட்டு டின்னருக்கு வந்துட்டு பரோட்டா கூடவே வந்து வெஜ்ஜு சால்னா தான் பண்ண போகிறேன். டிமார்ட்டில் வந்துட்டு அந்த 5 பரோட்டா பீசஸ் இருக்கும் இல்லையா, ரெடிமேட் பரோட்டா, அது வந்து பார்த்ததும் கேட்டாங்க. ப்ரிசர்வ் பண்ணுறது எதுவுமே வந்துட்டு ஹெல்த்தி கிடையாது. சரி கேட்குறாங்களே, நான் எவ்வளோ சொன்னேன், இந்த ஒரு டைம் மட்டும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி ரெடிமேட் பரோட்டா தானே, சால்னா மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு சுட்டு எடுத்துக்கலாம் பரோட்டாவை அப்படின்னு சொல்லிட்டு தான். பாட்டிமா வந்து டியூஸ்டே போல் அம்மா வீட்டுக்கு போனாங்க, இன்னும் வரல. என்ன தான் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இன்றைக்கி வந்து நிறைய கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எல்லாமே முடிச்சு நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது என்னை கூட்டிகிட்டு போங்க, நாளைக்கு வரும்போது நம்ம பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே சொல்லிட்டாங்க. அதனால தான் வேகமாக நான் வந்து டின்னர் பண்ணிகிட்டு இருந்தேன். சால்னாக்கு ஒரு மசாலா அரைக்கணும். கொஞ்சமாக வந்துட்டு முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு கூடவே 1/4 கப் தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும் அந்த விழுது. பரோட்டா வந்து நல்லா தான் நான் சாஃப்டாக எடுத்திருந்தேன். என்னென்னா நான் எண்ணெயே யூஸ் பண்ணலை. ஏன்னா பரோட்டாவை நான் பாக்கெட்லேருந்து எடுக்கும் போதே நல்லா எண்ணெயாக இருந்தது. சரி ஓகே எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டான்னு நல்லா தான் சுட்டு எடுத்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது. உப்புமே வந்துட்டு பரோட்டாவில் அதிகமாக இருந்தது.